أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நிலையில் இங்கெல்லாம் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் உள்ள ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் என்பது ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பதனை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் திருமறை குர்ஆன் என்ற இந்த இறைவேதம் இறைக்கு அருளப்பட்ட மாதம் என்பதையும் புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆனை இந்த மாதத்திலே அதிகம் படிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கவும் செய்கிறோம். எனவே இந்த திருக்குர்ஆனை பற்றி உள்ள நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சில செய்திகளை, ஒன்று ரெண்டு செய்திகளை என்னுடைய உரையில் குறிப்பிடலாம் என எண்ணுகிறேன். நம்மில் அதிகமானவர்கள் திருக்குர்ஆனை அரபி மொழியில மாத்திரமே படிப்போம். அதில் படித்தால் ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள் இருக்கிறது என்ற கணக்கில் அதை ஓதிக்கொண்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய கருத்துக்களை புரிந்து படிப்பது என்பது நம்மில் மிக குறைவுதான். குர்ஆனை அர்த்தம் தெரிந்து படித்தாலும் அர்த்தம் தெரியாமல் படித்தாலும் நன்மை இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அர்த்தத்தோடு அதனுடைய சொற்களுடைய கருத்துக்களை புரிதலோடு நாம் படிக்கிறோம் என்றால் நம்முடைய ஈமான் இன்னும் வலுப்பெறும், நிறைய சட்டங்களை தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழலும் ஏற்படும். அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, வைதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களிடத்திலே நம்முடைய வேத வரிகள் ஓதி காட்டப்படும் என்றால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று இறைவன் சொல்கிறார். ஈமான் எப்பொழுது அதிகரிக்கும் என்றால் அதனுடைய கருத்தை குர்ஆனுடைய போங்கோடு நாம் படிக்கின்ற பொழுது, அதனுடைய செய்திகளை மனதில் ஆழமாக பதிய வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஈமான் அதிகரிக்கும். நீங்கள் குர்ஆனை தமிழிலே அல்லது உங்களுக்கு தெரிந்த அந்த மொழியிலே எடுத்து படித்து பாருங்கள். ஆரம்பம் முதல் கடைசி வரையிலையும் நீங்கள் மேலோட்டமாக படிக்கின்ற பொழுது சில நேரங்களில் புரியாத மாதிரிதான் இருக்கும். யதார்த்த நிலை குர்ஆனுடைய வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு நீங்கள் படித்து வருகின்ற பொழுது சரியாக புரியலையே, இன்னொரு முறை படிப்போமே அப்படிங்கிறதான் தோணும். இந்த தோணுதலை வைத்துக் கொண்டுதான் நிறைய சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் குர்ஆன் புரியாது என்று சொன்னார்கள். குர்ஆன் புரியாமல் இருக்கும் என்று அவர்கள் சொல்வதற்கும், மேலோட்டமாக சில வசனங்களை பார்த்துவிட்டு சரியாக விளங்கலையே என்று சில பேர் புரியாமல் செல்கிறார்களே, அதுதான் அதனுடைய காரணம். குர்ஆனை புரிய வேண்டும் என்றால் குர்ஆனுடைய நடை எப்படி இருக்கிறது என்பதை முதலில் நாம் தெரிய வேண்டும். குர்ஆன் என்னென்ன சொற்றொடர்களை எல்லாம் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் புரியணும். இதை புரிந்தால்தான் குர்ஆனை நீங்கள் படிக்கின்ற பொழுது அதனுடைய யதார்த்தமான கருத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒட்டுமொத்த இந்த குர்ஆன் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய புத்தகங்களை போன்று இந்த குர்ஆன் இல்லை. முதலில் அதை விளங்கணும். அப்படின்னா என்ன? ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்றால் அந்த புத்தகத்துல மனிதன் புரியக்கூடிய விதத்துல சொல்லப்பட்ட கருத்தையே திரும்ப வேறு வார்த்தைகள்ல வேறு கோணத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
நல்ல தண்ணீர், குடி தண்ணீர் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்தீங்கன்னு வைங்களேன், குடி தண்ணீரை நீங்க குடிக்கலாம் என்று சொல்வதற்கு கிட்டத்தட்ட 4 பக்கம் 5 பக்கம் 10 பக்கம் கூட எழுதுவாங்க. சில பேருக்கு இது போர் அடிக்கும், அப்படியே புத்தகத்தை தூக்கி கீழே வச்சிருவோம். என்னப்பா இது, குடி தண்ணீரை குடிக்கலாம் என்று சொல்வதற்கு இவ்வளவு விலாவாரிய விளக்கங்கள் தேவையா அப்படியெல்லாம் நமக்கு தோணும். இப்படித்தான் மனிதர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். ஆனால் இறைவன் இறக்கிய புத்தகம் வளவளா குளகுளான்னு இருக்காது. முதல்ல அதை வழங்கணும். குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை நீங்க படித்தீர்கள் என்றால் சில சொற்றொடர்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இருந்தாலும் போர் அடிக்கக்கூடிய விதத்தில், அதே மாதிரி திரும்ப திரும்ப ஒரு செய்திகளை மீண்டும் மீண்டும் சொல்லி வளவளா என்ற அந்த நிலையை குர்ஆன்ல நீங்க பார்க்கவே முடியாது. ரத்தின சுருக்கமாக குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்கும். அதனாலதான் டக்குன்னு படிச்சோன்னா பிடிக்க மாட்டேங்குது. குர்ஆனுடைய வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கும், வார்த்தை சின்னதாக இருக்கும். இதுதான் குர்ஆன். குர்ஆன்ல நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா வார்த்தை சிறிதாக இருக்கும், நிறைய அர்த்தங்களும் நிறைய விளக்கங்களும் அதுல இருந்து பெற முடியும். இதுதான் ஒட்டுமொத்த குர்ஆன். அப்படின்னா என்ன, ஒரு சில உதாரணங்களை நீங்க பாருங்களேன். சாதாரணமா நம்முடைய நடைமுறை புத்தகத்தை நீங்க எடுத்தீர்கள் என்றால், ஒருவர் எந்த புத்தகத்தை எழுதினாலும் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை சாராம்சமாக முன்னுரை என்பதுல சொல்லுவாங்க. குர்ஆனுடைய முன்னுரை நீங்க எடுத்து பாருங்க. மனிதர்கள் எழுதக்கூடிய ஒரு 100 பக்கம் கொண்ட புத்தகமா இருந்தால் அதுக்கு முன்னுரை என்பது 3 பக்கத்துக்கு இருக்கும். 100 பக்கம் கொண்ட புத்தகத்துக்கு 3 பக்கம் முன்னுரை எழுதுவாங்க. குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கக்கூடிய இதற்கு முன்னுரை என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? 2 வார்த்தை தான். 2 வார்த்தையில ஒட்டுமொத்த குர்ஆனையும் அல்லாஹ் உள்ள அடைக்கிறான். எடுத்தோன்னு நீங்க பாருங்க, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது ரஹ்மான்ட்ட இருந்து இறக்கியறப்பட்ட ஒரு வேதம். இந்த வேதத்திலே எந்த சந்தேகமும் இல்லை, முத்தகீன்களுக்கு இறையச்சவாதிகளுக்கு நேர்வழி காட்டும். கடவுள்கிட்ட இருந்து வந்ததுப்பா, முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடியது. முடிஞ்சு வச்சு எல்லா விஷயமும் இதுல உள்ள அடங்கிவிடும். ஒவ்வொரு ஆளு எழுதுற மாதிரி 4 பக்கம் 10 பக்கம் 20 பக்கம் முன்னுரை இப்பெல்லாம் தேவையில்லை. இந்த வேதத்தினுடைய ஒட்டுமொத்த செய்தி என்ன தெரியுமா? மனித குலத்துக்கு வழிகாட்டுப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. வேற என்ன வேணும்? இதைத்தான் அல்லாஹ் இந்த 2 வரியில சொல்லிட்டு போறான். நீங்க ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லையே. இதுதான் ரத்தின சுருக்கமாக சொல்வது. மனிதர்கள் எவ்வளவு சுருக்கினாலும் அவனால சுருக்கி பேச இயலாது. கடவுள் என்று இருப்பதனாலதான் இவ்வளவு செய்திகளையும் ஒரே வார்த்தையில சில வார்த்தைகள்ல அவ்வளவு அற்புதமாக சொல்கிறான். அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க எடுத்து பாருங்க, எவ்வளவு எளிமையாக, அதே நேரத்தில் கடவுள்னா யாரு, மனுஷன்னா யாரு, இத சிம்பிளாக ஒரு 4-5 வசனத்தில் அல்லாஹ் அழகாக சொல்லிடுறான். கடவுள் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மறுமை நாள்ல அவன் தான் எஜமான். முடிஞ்சு வச்சு. உலகத்துல நீ என்ன தவறு செய்தாலும் அவன் மன்னிப்பாப்பா. நீ என்ன பிழைகள் செய்தாலும் அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடிக்க. அவன் மன்னிக்க கூடியவன், கருணை உள்ளவன். மறுமை அப்படின்னு வந்தாச்சுன்னா அவன் எதை சட்டமாக வைத்திருக்கிறானோ அதுதான், அவன் எதை நினைக்கிறானோ அதுதான் அங்க சாதிப்பான். உன்னுடைய பாசாங்கு வார்த்தைகள், உன்னுடைய பசப்பு வார்த்தைகள், உன்னுடைய கெஞ்சுதல்கள், அல்லது இறைவனுக்கு மாறு செய்துவிட்ட அந்த பாவமான செயல்பாடுகள், இதையெல்லாம் இறைவன் பார்த்து விட்டு இரக்கம் அங்கே இருக்காது. இந்த 2ஐயும் அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் ஒருவனை தான் வணங்குவேன், அதை நீ உறுதிமொழி எடுத்துக்க அப்படிங்கிறான். இதுக்கு நம்ம எழுதுறதாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பக்கமாவது வேணும். இந்த கருத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு 10 பக்கமா. நிறைய எழுத்தாளர்கள்ட்ட கேட்டா அது தெரியும் உங்களுக்கு. நம்ம எல்லாம் எழுத்தாளர்கள் கிடையாது. எழுத்தாளர்கள்ட்ட ஒரு செய்தியை எழுதி நீங்க கேளுங்க, ஒரு சாதாரண ஒரு நோட்டீஸ் எழுதி கூட நீங்க கேளுங்க, 4 பக்கத்துக்கு எழுதுவாங்க. அது ஏன்னா அப்படி எழுதுனா தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தை முழுமையாக சொல்ல முடியும். செய்தி சின்னதாகத்தான் இருக்கும், ஆனால் சொல்ல வேண்டிய செய்திகள் சரியாக மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும் என்றால் முறையாக சொல்லணும். அவன் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது எழுத்துல. இந்த எழுத்தை வைத்துக் கொண்டு நீங்க குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா
நீங்கள் ஒரு வசனத்தை தப்பாகலாம் புரியலாம் முடியாது. வேணும்னு புரியறதா இருந்தால் புரியலாம். அதே அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். யாருடைய உள்ளத்தில் மருந்து எங்கக்கூடிய நோய் இருக்கிறதோ அவங்க தான் தப்பா புரிவாங்களே தவிர மற்றபடி எல்லாருமே சரியாக புரிவாங்க. புரிதலுக்கு இடையூறு கிடையாது, தவறாக புரிய வேண்டும் என்ற நிலை கிடையாது. அதே நேரத்தில் வளவளா கொலகொலா என்ற நிலை இல்லை. அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய செய்திகளை ரத்தின சுருக்கமாக சொல்வான். அப்ப குர்ஆனை நம்ம படிக்கும் போது நீங்க குல்ஹுவல்லாவை எடுத்தாலும் சரி அல்லது சூரத்துல் பக்ராவை எடுத்தாலும் சரி, முதல்ல இந்த சிந்தனை நம்மளுக்கு வேணும். குர்ஆனை நம்ம அர்த்தத்தோடு படிக்கிறோம்னா குர்ஆனுடைய வாசகங்கள் அதனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும் என்றால் வளவளான்னு இருக்காதுப்பா, சுருக்கமா தான் அல்லாஹ் சொல்லுவான், ரொம்ப சுருக்கமா தான் அல்லாஹ் பேசுவான் அப்படிங்கிற சிந்தனை முதல்ல இருக்கணும். அதனாலதான் நீங்க குர்ஆனை நீங்க படிக்கும் போது இன்னொரு உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இறைவன் என்னென்ன தலைப்புல எல்லாம் செய்திகளை சொல்றான் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மனிதனுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் உண்டோ அனைத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருப்பான். மனுஷனுக்கு தேவையானது நல்ல விளங்கணும், மற்ற ஆட்களுக்கு தேவையில்லை. மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் சொல்வான். அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திபியானன் லிகுல்லி ஷைஇன். இந்த குர்ஆன்ல இந்த வேதத்துல என்னென்ன விவரங்களை விவரிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் நான் விவரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல இந்த குர்ஆன்ல என்னென்ன செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ அனைத்தையும் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம். மனுஷனுக்கு என்ன தேவை? ஒழுக்கம் தேவை, அத குர்ஆன் பேசும். மனுஷனுக்கு என்ன தேவை? அறிவை பயன்படுத்துவது எப்படி, அது தேவை. ஏன்னா அல்லாஹ் எல்லா மிருகங்களுக்கும் கொடுக்காத ஒன்றை மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது எப்படி பயன்படுத்தணும் அது இருக்கும். ஒரு குடும்ப வாழ்க்கை மனிதனுக்கு தேவையானது. அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி எல்லாம் குர்ஆன் பேசிக்கிட்டே வரும். அதே போன்று ஒரு மனுஷனுக்கு இறந்து விட்டால் அவனுடைய சொத்து யாருக்கு போகணும் அதை பத்தி பேசும். நீ இருக்கக்கூடிய வீடு, நீ வசிக்கக்கூடிய கடை, வியாபாரம், தொழில், இது சம்பந்தமா எப்படி நடக்கணும் அதை பத்தி பேசணும். நீ ஒரு அரசியல் தலைவனாக நீ இருக்கிறாய் என்றால் ஒரு அரசியல் தலைவனிடத்தில் என்ன தகுதி இருக்க வேண்டும் அதை பற்றி பேசும். நீ ஒரு நாட்டினுடைய எஜமானா இருக்கிறாய், இன்னொரு நாடு உனக்கு பகை நாடாக இருக்கிறது, உன்னை தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும், போர் நடத்த வேண்டும் என்று வருகிறார்கள் என்றால் போர் சம்பந்தமாக பேசும். ஒரு மனுஷனுக்கு எது அவசியமோ எல்லாமே இந்த குர்ஆன் பேசிக்கிட்டே இருக்கும். பிறப்பு முதல் இறப்பு வரையிலையும் தேவையான விஷயங்கள், அனாவசியமான விஷயங்கள்ல ஒரு வார்த்தை கூட குர்ஆன் பேசவே பேசாது. தேவையான விஷயங்கள். ஒரு மனுஷன் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அவனுக்கு எது அவசியம்? நீ கடவுளை பயப்பட வேண்டுமா, அதுக்கு என்ன தேவை, அது சம்பந்தமாக பேசும். அவனை வணங்க வேண்டுமா, அது எப்படி, அது சம்பந்தமாக பேசும். உன்னுடைய வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதா, அது சம்பந்தமாக பேசும். இது எல்லாம் இறைவன் பல ஜுசுக்களாக பேசல, பல பாகங்களாக பேசல. அதுதான் மிக முக்கியம். இதை ஒவ்வொன்றும் பேசுறதா இருந்தால் பல பாகங்கள் வேணுமா இல்லையா? 1000 பக்கங்கள், 2000 பக்கங்கள், 3000 பக்கங்கள் அப்படின்னு வேணுமா இல்லையா? அப்படி அல்லாஹ் பேச மாட்டான். மறுமையை பற்றி பேசுவான். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஜுசு அளவுக்கு தான் பேசுவான். கொடுக்கல் வாங்கலை பத்தி பேசுவான். மிஞ்சி மிஞ்சி போனாச்சுன்னா ஒரு பக்க அளவுக்கு தான் பேசுவான். வாரிசுரிமை சட்டங்களை அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன்ல இருக்கக்கூடிய வாரிசுரிமை சட்டங்கள் எல்லா வசனத்தையும் எடுத்து பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கத்துல வந்துரும். இப்படி ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனால் இப்படி பேச முடியுமா? இறைவன் அவ்வளவு ரத்தின சுருக்கமாக, அதே நேரத்தில் எந்த வாரிசு உரிமை சட்டமும் இல்லாமல் இருக்காது. குர்ஆன்ல அவ்வளவு சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லிடுவான். யார் யார் வாரிசு, ஒவ்வொரு வாரிசுக்கும் எவ்வளவு சொத்து போகணும், எல்லாத்தையும் அல்லாஹ் அவ்வளவு விலாவாரியாக பேசி விடுகிறார். இதே மாதிரி ஒழுக்க சம்பந்தமாக, நேர்மை சம்பந்தமாக, பேச்சு சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, ஒரு மனிதன் எது எல்லாம் அவனுக்கு தேவையோ அனைத்து விஷயங்களை பற்றியும் இந்த குர்ஆன் பேசுகிறது கொஞ்சம் வசனங்கள்ல. அப்ப இத நம்ம சுருக்கமாக விளங்கிக் கொள்ளணும். என்ன விளங்கணும்? குர்ஆன் என்பது ரத்தின சுருக்கமாக தாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க படிங்க. ஒவ்வொரு வசனத்தையா நீங்க படிச்சுட்டே வாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொன்னா புரியும், ஒவ்வொரு விஷயமா தெரியும். எந்த வசனத்தினா நீங்க எடுங்கள, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு எடுத்து பாருங்க. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தேவையற்றவன், அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனை போன்று எதுவுமே இல்லை.
இப்படின்னு நேரடியான இந்த வார்த்தையை படிச்சா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பெற்றோர்கள் இல்லைன்னா என்ன யோசி. அதுக்கு தான் அல்லாஹ் ரத்ன சுருக்கமா சொல்றான், அவனை போன்று யாருமே இல்ல, கொஞ்சம் உட்கார்ந்து யோசி. குர்ஆன் என்பது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறது, அதே நேரத்தில் வளவளா குளகுளான்னு இருக்காது. அதை புரிந்து கொண்டு இப்படி ஒவ்வொன்றா நீங்க யோசிச்சீங்கன்னு வைங்களேன், நிறைய விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இது ஒண்ணு. குர்ஆனை அணுகுகின்ற பொழுது இது ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக நம்ம மனசுல பதிய வைக்கணும். அதே போன்று குர்ஆனை அணுகின்ற பொழுது இன்னொரு செய்தி நம் மனசுல இருக்கணும். அது என்ன செய்தி? சில சட்டங்கள் இன்னொரு சட்டத்துக்கு முரண்பாடாக அல்லது மாறுபாடாக இருக்கும். அல்லாஹ் ஒரு சட்டத்தை ஒரு வசனத்துல சொல்லி இருப்பான், முன்னால ஒரு வசனத்தை படிச்சிருப்பீங்க, அதுல ஒரு சட்டம் இருக்கும். அடுத்து 4 பக்கம் 10 பக்கம் அப்படி படிக்கும் போது இன்னொரு சட்டம் அதுக்கு நேர் மாற்றமாக இருக்கும். உடனே என்னப்பா இது குர்ஆன் முரண்பாடா? முரண்பாடு குர்ஆன்ல இருக்கவே இருக்காது. ஏன்? அதையும் குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத மற்றவரிடத்தில் வந்திருக்கும் என்றால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மனுஷன்ட்ட இருந்து வந்தால் முரண்பாடு, கடவுள்கிட்ட இருந்து வந்தால் முரண்பாடு இல்லை. அப்ப குர்ஆனை நீங்க படிக்கின்ற பொழுது முரண்பாடு மாதிரி தோன்றும், ஆனா அல்லாஹ் முரண்பாடு இல்லைங்கிறான். அப்ப முரண்பாடு மாதிரி தோன்றினால் என்ன செய்யறது? அதையும் குர்ஆன்ல அதுக்கு ஒரு தெளிவுபடுத்திட்டான். என்ன சொல்றான் தெரியுமா? முரண்பாடு மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதை களைவதற்கு ஒரு வழி இருக்கிறது. நிறைய வழிகள்ல ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி? பழைய சட்டம் புதிய சட்டம் இப்படின்னு 2 சட்டங்களை உங்களுக்கு வச்சிருக்கிறேன். ஆரம்பத்தில் சில சட்டங்கள் இருக்கும், அதை மாற்றிவிட்டு இன்னொரு சட்டத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சூரத்து பக்ரால அல்லாஹ் சொல்லுவான். மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு வசனத்தை நாம் மாற்றுவோம் அல்லது நபியே உங்களுக்கு இறைக்கேறப்பட்ட அந்த வசனத்தை மறக்கடிக்கவும் செய்வோம். மாற்றுவோம் அல்லது மறக்கடிக்க செய்வோம். செய்துவிட்டு அதை விட சிறந்ததையோ அல்லது அதை போன்றுள்ள இன்னொரு வசனத்தையோ நாம இறக்குவோம். எதுக்கு அல்லாஹ்வுக்கு இந்த வேலை? முதல்லயே கரெக்டா ஒரு வசனத்தை ஒரு சட்டத்தை சொல்லிட வேண்டியதானே? எல்லாத்தையும் அறிந்தவன் தானே அல்லாஹ், எல்லா காலமும் புரிந்தவன் தானே. மனுஷனா இருந்தால் நேத்து ஒரு சட்டம் இன்னைக்கு ஒரு சட்டம் அப்படின்னு போடலாம். கடவுளுக்கு எல்லாம் தான் தெரியுமே. எல்லாம் தெரியும் போது அவனுக்கு ஏன் இப்படி இன்னொரு சட்டம் ஏன் மாத்தணும்? ஒரே சட்டமா இருக்க வேண்டியதானே. அதுக்கு அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்றான், ஏன் நான் இப்படி மாத்துறேன் தெரியுமா? முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வரேன், அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இன்னொரு சட்டத்தை நான் கொண்டு வரேன். இது எதுக்கு தெரியுமா? அலம் தாலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் என்று நீ புரிய வேண்டாமா? ஒரு சட்டத்தை இறக்குனாச்சுன்னா மாற்றவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு பலவீனம் இறைவனுக்கு கிடையாது. இறைவனுக்கு அந்த பலவீனம், எந்த பலவீனம் கிடையாதுல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது. ஒரு சட்டத்தை போடுவான், அந்த சட்டத்தை நீக்குவான். ஏன் நீனும் அல்லாஹ்ட்ட போய் கேட்க கூடாது? அதுதான் அல்லாஹ்வுடைய அவனுடைய அதிகாரம்ங்கிறது. அதுதான். என்ன அல்லாஹ் நேத்து ஒரு சட்டம் போட்ட, இன்னைக்கு ஒரு சட்டம் போட்ட, எனக்கு மண்ட குழப்பமா இருக்கு, இப்படி நீ பேசாத, இப்படி பேசக்கூடாது. இது அல்லாஹ் குர்ஆன்லயே சில வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டும். எப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் இருக்கா இல்லையா? வலில்லாஹி மாஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் அப்படிங்கக்கூடிய அந்த வானங்கள் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய வயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், உங்களுடைய உள்ளத்தில் எதை வெளிப்படுத்தினாலும் எதை மறைத்தாலும் அதை பற்றி இறைவன் நாளை மறுமையிலே விசாரிப்பான். மனசுல நினைக்கிறோமா இல்லையா? இது எல்லாத்தையும் நான் விசாரிப்பேன். உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னப்பா ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஆமா இறக்கி இருக்கிறான், அது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. நாங்க தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், ஏன் எங்களுடைய உயிரை கூட தியாகம் பண்ணி ஜிஹாது கூட பண்ணிடுறோம். அது கூட எங்களுக்கு பெரிய சிரமமா இல்ல, இந்த வசனம் எங்களுக்கு சிரமம். எந்த வசனம்? மனசுல நினைக்கக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் இறைவன் கேள்விவனுக்கு கேட்பான் அப்படின்னு சொன்னா மனசு என்னெல்லாமோ நினைக்குமே. உடனேதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன முன் சென்ற சமுதாயத்தை போன்று என்கிட்ட பேச வரீங்களா? முன் சென்ற சமுதாயத்தவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இறைவனுடைய வசனங்கள் இறக்கி அருளப்படுகின்ற பொழுது சமிஅனா வ அஸைனா, நாங்கள் செவியுற்றோம் அதே போன்று மாறு செய்வோம் என்று அவங்க சொன்னாங்க.
இதுக்கு முன்னால பல நபிமார்கள் வந்தாங்களே, அவங்களுக்கு வேத வரிகள் இறக்கி அருளப்பட்டத, அப்படி வேத வரிகள் இறக்கி அருளப்படுகின்ற அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் எங்களால பின்பற்ற கேட்டுக்கிட்டோம், ஆனா பின்பற்ற மாட்டோம் இப்படி. நாங்க அது மாதிரி நீங்க பேசுறீங்களா? அப்படி நீங்க பேசக்கூடாது. இன்னா சமயனா வாத்தானா, நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் இப்படி நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க, ரஹ்மான் இடத்தில் உங்களுடைய கோரிக்கையை வைங்க, ஆனா எதிர்த்து பேசாதீங்க. அதுக்கு பின்னாலதான் சஹாபாக்கள் சரி நாங்க சமயனா, நாங்க செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கலாம். எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுடைய சக்திக்கு மீறி நாம சோதிக்க மாட்டோம்பா, அவனை பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில துஆக்களையும் அல்லாஹ் இறக்குறான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்துஹு அலல்லதீன மின் கப்லினா. அற்புதமான ஒரு துஆ. யா அல்லாஹ், நாங்க மறந்து செய்தாலோ வேணும்னு செய்தாலோ, நாங்க உள்ளத்துல எதை நினைச்சாலோ தப்பா நினைச்சாலும் சரியா, இது எல்லாத்தையும் நீ என்ன குற்றம் முடிச்சிடாத, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ என்ன செஞ்சாலும் நான் மன்னிப்பதற்கு ரெடி அப்படிங்கிற கருத்துல இந்த துஆவை நீ ஓது, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறான். அப்ப அதனால இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை நாம படிக்கின்ற பொழுது முரண்பாடு அப்படிலாம் வராது. நமக்கு சிரமம் அப்படின்னு நினைச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சிரமமும் கிடையாது, முரண்பாடும் கிடையாது. முன்னால ஒரு வசனம் பின்னால ஒரு வசனம் நான் இறக்குவேன், அது என்னுடைய அதிகாரத்தில் உள்ளது, நீங்க கேட்கவும் கூடாது. நான் என்னத்தை சொன்னனோ அதை கேட்டுட்டு போ. நான் ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன், இன்னொரு சட்டத்தை மாத்துவேன், கடவுள் என்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நான் செய்யக்கூடியது. அதான் அல்லாஹ் அங்க சொல்றான், ஒரு வசனத்தை இறக்குவேன் அதை மாத்துவேன், அதனால புரிஞ்சுக்க அப்படிங்கிறான். உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், திருக்குர்ஆன்ல முன்னால ஒரு சட்டம் பின்னால ஒரு சட்டம் இப்படின்னு நிறைய இருக்கிறது. குர்ஆன்ல ஆரம்பத்தில் உள்ள ஒரு சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வராங்க. அவங்க மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னாடி நபி அவர்கள் சொல்லிட்டாங்க, அன்சாரிகள் எல்லாருமே ஒரு முஹாஜிர்னை நீங்க தத்து எடுத்துக்கிடுங்க. தத்து எடுத்துக்கிடுங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சகோதரரா நீங்க ஆக்கிடுங்க. ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரி ரெண்டு பேரும் சகோதரர். சகோதரனா எந்த அடிப்படையில? சும்மா நம்ம பேருக்கு சகோதரன் சொல்லுவோம்ல, இது அண்ணன், இது மாமா, இது மச்சான் அப்படின்னு, அந்த இதெல்லாம் கிடையாது. உடன் பிறந்த சகோதரனுக்கு என்ன உரிமையோ அதே உரிமைய இந்த முஹாஜிருக்கு இந்த அன்சாரி கொடுக்கணும். அப்படின்னா என்ன? இன்னும் தெளிவாக என்னவென்றால், ஒரு முஹாஜிர் அவர் உயிரோடு இருக்கிறார், அன்சாரி இறந்து விட்டார் என்றால் அன்சாரி உடைய சொத்துக்கள் அனைத்தும் முஹாஜிருக்கு போகும். இப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. முஹாஜிர் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் போகாது. அன்சாரி உடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்குது, அவருக்கு ஒரு முஹாஜிர் வந்து சகோதரா சேர்ந்துட்டாருன்னா அவர் இறந்து விட்டார் வைங்களேன், அவருடைய சொத்து 4 பிள்ளைகளுக்கு போகாது, இந்த முஹாஜிருக்கு மட்டும்தான் போகும். இப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஆளுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம், அடைக்கலம் கொடுத்த அவருக்கு என் சொத்தையும் நான் கொடுக்கணும் அப்படின்னா இப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கு பின்னால அல்லாஹ் இன்னொரு வசனத்தை இறக்குறான், ஒலி குல்லின் ஜஅல்னா மவாலிய, ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு என்ற வாரிசுகள் இருக்கிறார்கள், அந்த வாரிசுகளுக்கு சில சொத்து உரிமைகள் இருக்கிறது, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்றான். முதல்ல இப்படி இல்ல, அன்சாரிகள் இறந்து விட்டால் முஹாஜிருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணும். இப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அப்படி இல்லப்பா, இதுவரையும் அந்த சட்டம் இருந்தது, இப்ப மாத்தியாச்சு. இப்ப உள்ள சட்டம் என்ன? ஒரு அன்சாரி இறந்து விட்டால் அவர் கூட முஹாஜிர்கள் இருந்தாலும் கூட அந்த அன்சாரியுடைய சொத்து அன்சாரியுடைய உறவுக்காரர்களுக்கு தான் போகணும். பிள்ளைகளுக்கு போகலாம், அண்ணன் தம்பிக்கு போகலாம், தகப்பனாருக்கு போகலாம், தாய்க்கு போகலாம், இப்படித்தான் போகணுமே தவிர அந்த சொத்தை எடுத்து முஹாஜிருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறது இல்ல. இப்படி வரும். எவ்வளவு நேர் எதிராக இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இது மாதிரி நிறைய சட்டங்கள் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். ஏன் இந்த நோன்பு மாசத்துல பாருங்களேன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வஅலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன், யார் நோன்பு நோக்க சக்தி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்காமல் இருந்தால் ஒரு ஏழைக்கு உணவாக பரிகாரமாக கொடுத்துடட்டும், உணவை பரிகாரமாக கொடுத்துடட்டும் அப்படிமா. நோன்பு காலத்துல நோன்பு நோக்க சக்தி இருந்தாலும் அவங்க நோன்பு நோக்காமல் இருந்தால் அதுக்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துடட்டும் அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ரமலான் மாசம், இது குர்ஆன்ல இப்பவுமே இருக்கிறது, சூரத்துல் பக்கராவுல நீங்க இன்னைக்கே எடுத்து பார்க்கலாம். நோன்பு காலத்துல ஒரு ஆளுக்கு நல்ல தாக்கத்து இருக்குது, சக்தி இருக்கிறது, ஆனா அவரு நோன்பு வைக்கல, ஒரு ஏழைக்கு ஃபிதியா கொடுத்துட வேண்டியது, பரிகாரம் கொடுத்துட்டு போக வேண்டியதான். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நீங்க நோன்பு வைக்கவும் செய்யலாம், நோன்பு வைக்காமலும் இருக்கலாம்.
அடுத்த அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இது பழைய சட்டம் அப்படின்னு ஆக்கிட்டு ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, அந்த ரமலான் மாதத்தை உங்களில் யாரெல்லாம் அடைகிறார்களோ அத்தனை பேர் நோன்பு வைத்தே தீரணும். இப்ப இந்த சட்டம் கிடையாது. நான் விரும்பினால் நோன்பு வைப்பேன், விரும்பவில்லை என்றால் நோன்பு வைக்க மாட்டேன். அது இப்ப கிடையாது. ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. அல்லாஹு அக்பர் அல்லாஹ்